ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம துளசி வந்து செம்மையாக மாஸ் பண்ணிட்டாங்க. மோனிகா ஜெகன் இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய அப்பா வச்சுட்டாங்க. ஜெகன் மோனிகா ரெண்டு பேருமே வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து தியாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மோனிகாவும் ஜெகனும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ துளசி தியாவுக்கு டைனிங் டேபிள் மேலே உட்காந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும்போது மோனிகாவுக்கு செம்ம கோவம் வருது. துளசி, உன்னை யாருடி இங்கெல்லாம் உட்காந்து இவளுக்கு சாப்பாடு விட்ட சொன்னா? ஃபர்ஸ்ட் நீ யாரு? இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த? ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு துளசியை ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், வீட்டை விட்டு போறதே நான் கிடையாது, நீங்க தான். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தான். அது தெரிஞ்சா நீங்களே ஆடி போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து மோனிகா கிட்டையும் ஜெகன் கிட்டையும் சொல்றாங்க. இதை கேட்ட ஜெகன் மோனிகா ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. யார் வீட்டுல உட்காந்துட்டு யாரு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா? இது எங்க வீடு, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வாங்கின வீடு அப்படின்னு சொல்ல அதுக்கு துளசி சொல்றாங்க, என்ன இது உங்க வீடா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அண்ணனோட வீட்டுல உட்காந்துட்டு அவரோட காசை செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு துளசி நல்லா நறுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட மோனிகா வந்து, நீங்க இருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வெளியில தள்ளுறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க. செக்யூரிட்டியே வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்போ செக்யூரிட்டியும் வராங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மோனிகா சொல்றாங்க, இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு செக்யூரிட்டி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. என்ன செக்யூரிட்டி, நாங்க சொல்றது உங்க காதுல விழுவலையா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கு செக்யூரிட்டி சொல்றாங்க, சாரி மேடம், இந்த வீட்டை விட்டு அவங்களுக்கு போறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னதுமே மோனிகா வந்து ஆடி போயிட்டாங்க. அப்பதான் துளசி ஒரு உண்மையை சொல்றாங்க. நீங்க பாரு மோனிகா, நீ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காத. நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மோனிகாவும் ஆமா, அதுல என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே துளசி போனை எடுத்துட்டு வந்து எல்லா டீட்டெயிலும் காட்டுறாங்க. அந்த பேப்பரை கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே மோனிகாவும் படிச்சு பாக்குறாங்க. அதுல ஸ்ரீகாந்த் வந்து தெளிவா ஒரு விஷயத்த எழுதி வச்சிருக்காரு. தியாவை யார் அன்பா பாசமா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து எல்லாமே. சோ துளசி தான் தியாவை நல்லா பாத்துக்கிறது. அதனால துளசியோட பொறுப்புலயே இந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து நான் எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் வந்து ரொம்பவே தெளிவா எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் படிச்சு பார்த்த ஜெகனுக்கும் மோனிகாவுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப ஜெகன் வந்து மோனிகாவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. எங்க பாரு மோனிகா, தியா வந்து துளசியோடய நம்ம அமுச்சு வச்சிருவோம். தியா முக்கியமா இந்த சொத்து முக்கியமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. தியா வந்து இங்க இருந்தானா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே உரிமை கொண்டாட துளசி வந்துருவா. அதனால நம்ம தியாவை துளசி கூட அமுச்சு வச்சிருவோம். அப்பதான் நம்ம இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மோனிகா வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு துளசி வராங்க. துளசி மோனிகா கிட்டையும் ஜெகன் கிட்டையும் கேக்குறாங்க, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். தியாவை நீங்க என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா இல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்கும்போது ஜெகன் வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க, மோனிகா பேசாம தியாவை அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்ல உடனே தியாவையும் அமுச்சு வச்சிடுறாங்க. இந்த இடத்துல வெற்றி வீட்டுல வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாரு வெற்றி, உன் பொண்டாட்டி உன்னைய மதிக்க கூட மாட்டா. பாத்தியா, ஒரு போன் பண்ணையாவது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்றாளான்னு. இதுல இருந்தே தெரிய வேணாம் அவளுக்கு உன் மேல எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அம்மா அப்பா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, கொஞ்ச நேரம் பாருங்கம்மா, வெயிட் பண்ணி துளசி எப்படி வரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வெற்றி அம்மா சொல்றாங்க, ஆமா துளசி மட்டும் தான் வருவா, தியாலாம் வரமாட்டா, நீ வேணா பாரு. தியாவெல்லாம் கூட்டிட்டு வர அளவுக்கு அவளுக்கு எந்த ஒரு தெம்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட வெற்றி வந்து வெயிட் பண்ணி பாருங்கம்மா என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஆட்டோ சவுண்ட் கேக்குது. ஆட்டோல இருந்து ஃபர்ஸ்ட் துளசி இறங்குறாங்க. அதுக்கப்புறம் தியாவை கூட்டிட்டு வராங்க. தியா துளசி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரதை பார்த்து வெற்றி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல வெற்றியோட அம்மாவும் அப்பாவும் துளசி தியாவை தூக்கிட்டு வரதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த சீனை பாக்குறதுக்கே செம்ம மாசா இருந்துச்சுதான் சொல்லலாம். நம்ம துளசி எப்படியோ போராடி தியாவை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம வெற்றிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு தெரியும் நம்ம ஆள் வந்து இதுல எல்லாம் கெட்டிக்காரியாச்சு, அதனாலதான் நான் தைரியமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அந்த இடத்துல பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அஞ்சலி மகேஷ் இவங்களை பத்தி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மகேஷ் வந்து ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. இதை நம்ம அஞ்சலி பாத்துடுறாங்க. என்ன டேப்லெட்லாம் போடுறீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மகேஷ் கிட்ட கேட்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல நான் வந்து தலைவலிக்குது அதனாலதான் நான் மாத்திரை எடுத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு மகேஷ் வந்து சமாளிச்சிடுறாரு. அந்த மாத்திரையை குப்பையிலையும் தூக்கி போட்டுறாரு. ஆனா நம்ம அஞ்சலி சும்மா விடுவாங்களா? ஏற்கனவே நம்ம மகேஷ் மேல சந்தேகத்துல இருக்கிற அஞ்சலி இது எதுக்காக போடுற டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
டேப்லெட் எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சரியா தெரியாதனால அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட அந்த டேப்லெட்டோட நேம் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, இது வந்து மென்டலி அப்செட் ஆனவங்க தானே இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. யார் இது யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்ல டாக்டர் நான் சும்மா தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வச்சிடுறாங்க. இந்த சைடு அஞ்சலி முருகனை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. எனக்கு மகேஷ் மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அவங்க ஆசிரமத்துல வளர்ந்த இடத்துல போய் விசாரிச்சப்ப மகேஷை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. மகேஷ் வந்து ஒரு சைக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு எனக்கு தலையே வெடிச்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே முருகன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முருகன் வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க, நீ பேசாம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி மகேஷை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பத்தி நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி டாக்டரை போய் பாக்குறாங்க. டாக்டர் கிட்ட இது மாதிரி மகேஷை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே அவரை பார்த்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதை கேட்டோன்னே அஞ்சலி சொல்றாங்க, அவரை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னே தெரியல, அவர் கண்டிப்பா உங்களை செக் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த டாக்டர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பேசாம நான் சொல்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணுங்களேன், நான் வந்து ஒரு மயக்க ஊசி இன்ஜெக்ஷன் தரேன், அதை எப்படியாவது மகேஷ் உடம்புல செலுத்திருங்க, அவர் வந்து மயக்கமானோன்னு அவரை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் வாழ்க்கையில எதை பத்திலாம் நினைச்சு ஃபீல் பண்றாரு, எதையெல்லாம் மிஸ் பண்ணிருக்காருன்றத அவரோட வாயாலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சஜஷன் சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலியும் முருகனும் ரெண்டு பேருமே எப்படி மகேஷ்க்கு அந்த ஊசியை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வெயிட்டர் வந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது அதை நைஸா முருகன் வந்து அப்படியே தட்டி விட்டுறாங்க. அந்த கேப்ல நம்ம மகேஷ்க்கு அஞ்சலி வந்து ஊசியை போட்டுறாங்க. ஊசியை போட்டதுக்கு அப்புறம் நம்ம மகேஷ் வந்து அப்படியே மயங்கிடுறாங்க. மயங்கின மகேஷை தூக்கிட்டு போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், ஆனா இவர் பண்ற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ மென்டலி அப்செட் ஆனவங்க பண்ணுவாங்களா அந்த மாதிரியே பண்றாங்க, இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அதுபடியே மகேஷை ஒரு இதுல படுக்க வச்சு அவங்கள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மகேஷ் வந்து அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிட்டு யார் பெரிய சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முருகனும் தான் கூட இருக்காங்க. என்ன இவன் அர்ஜுன் அர்ஜுன் சொல்லி புலம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அதே மாதிரி மகேஷ்க்கும் சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருந்த ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க வேற யாருமே இல்ல, முருகன் தான். முருகன் மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆசிரமத்துல ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முருகனை இது மாதிரி யாரோ தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க, முருகன் இல்ல அப்படின்னோட நம்ம மகேஷ்க்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதனாலதான் இவரு இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. முருகன் வந்து மகேஷ் பண்ண கொடுமை எல்லாத்தையுமே சின்ன வயசுல நினைச்சு பாக்குறாங்க. இதை நம்ம அஞ்சலி கிட்ட சொன்னா கண்டிப்பா அஞ்சலி வந்து மகேஷ் மேல செம்மையா கோவப்படுவாங்க. நம்ம இந்த விஷயத்த மூடி மறைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் இந்த விஷயம் எதுவுமே அஞ்சலிக்கு தெரியாத மாதிரி தான் காட்டிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் மகேஷ் வந்து சைக்கோ, அவன் ஒரு மென்டலி அப்செட் ஆன பர்சன் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்ப நம்ம அஞ்சலிக்கு தெரிஞ்சிருச்சு. என்னதான் மகேஷை சரி பண்ணலாம் நினைச்சாலும் இது சரி பண்ணவே முடியாது. சைக்கோ சைக்கோ தான். நம்ம மகேஷ் வந்து கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பாரு, அவரோட குணத்தை மாத்தவே முடியாது. ஏன்னா இதே மாதிரி சீன்ஸ் தான் கன்னடத்திலயும் போய்கிட்டு இருக்கு. கன்னடத்தோட ரீமேக் தான் இந்த சீரியல். ஸோ அதுல வந்து மகேஷ் வந்து திருந்தின மாதிரியே தெரியல. அவன் எப்ப பாரு ஒய்ஃபை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம அஞ்சலி நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. ஒண்ணு அஞ்சலியா மகேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும், அப்பதான் அஞ்சலியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அஞ்சலி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்கன்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.